ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இல்லாமல் இன்றைக்கி பல எம்எல்ஏக்களை வச்சுருக்கிற விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் முதலமைச்சராக பதவியேற்கிறதா போட்டிருக்கு. இப்போது இவர் இந்த மாற்றத்தை இப்படி மாறுறதுனால தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கா வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? அதாவது நம்ம எப்போவுமே நமக்கு பக்கத்தில் இருக்கும் போது இப்போ நம்ம திராவிடத்தை நிறைய குறை சொல்லிகிட்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு அறிமுகமான காலத்துலேருந்து 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சி அவங்க திராவிடர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்கன்றதுனால அவங்க தான் இருக்கிறதுலே கொடூரம் அப்படின்ற மாதிரி உண்மையிலே நமக்கு வேறு யாரும் பண்ணாதனால நம்ம அவங்கள தான் குறை சொல்லிட்டு இருந்தோம். பண்ணது அவங்க தானே, உண்மை தானே. அதுதான் அவங்கள தவிர நம்ம வேறு யாரும் ஆட்சி பண்ணி நம்ம பார்க்கல நம்ம வயசுக்கு. அப்போ நமக்கு கொடூரர்களாக அவங்க தான் தெரிஞ்சாங்க. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி செய்வாங்களா, இப்படி ஒரு கேவலமான இது பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு எதுக்கெடுத்தாலும் அவங்கள தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இல்லைடா இதை விடலாம் மோசமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கன்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி தாவேக்க வந்திருக்கிறாங்க. நான் தாவேக்க தலைவர் விஜய் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. இதுக்கு மட்டும் அவர் சரியான பதில் சொல்லிட்டாருன்னா அவர் உண்மையான ஒரு தூய்மையான தலைவர்னு நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேங்க. என்னென்னா இப்போ 234 இல்லை 232 வேட்பாளர்களில் தாவேக்க தலைவர் தான் நியமித்தாருன்ற அவரால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி அவர் தான் இந்த நியமனத்துக்கு எல்லாத்துக்கும் அவருடைய தலைமையில் தான் நடந்துச்சுன்னா அந்த 232 பேரோடைய 232 இவரை கழிச்சிருங்க 231. இந்த 231 வேட்பாளரை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள் பாப்போம். யார் வேட்பாளர், அவனோட பின்புலம் என்ன, அவன் படிச்சிருக்கானா படிக்கலையா, இல்லை செயல்பாடுகள் என்ன, அவன் மேலே என்ன குற்ற வழக்கு இருக்குது, இதெல்லாம் நீ பார்த்து அவனை வேட்பாளராக நியமிச்சிங்களா, இல்லை போகிற போக்கில் 231 பேர் கிடைச்சா போதுன்னு எல்லாத்தையும் நிரப்புனீங்களா? இது ரெண்டாவது நான் சொல்கிறது தான் இங்கே நடந்திருக்குது. இவங்க 231 பேரை தேர்வுலாம் செய்யலை, அப்படியே நிரப்பி விட்டுட்டாங்களே. நமக்கு இன்னொரு நிரப்பல் தான் நமக்கு ஞாபகம் வருது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இந்த 231 பேரை இவனுங்க நிரப்புனதோட விளைவு தேர்தல் தொடங்கின நாள்லேருந்தே இந்த தாவேக்காவோட அட்டூழியம் ஆரம்பிச்சிருச்சுங்க. தேர்தல் நாள் அன்னைக்கே சென்னை ஆர்கே நகரில் மரிய வில்சன் அவரோட ஆதரவாளர் ஒரு 10 வயசு குழந்தைய பாலியல் வன்புறவு செஞ்சுருக்காரு. எப்படி ஒரு பாருங்க, தேர்தல் தொடங்கும் போதே இவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி கொண்டாட்டன்ற பேரில் காரில் ஏறி 12க்கும் மேற்பட்டவர் ஒரே அராஜகம் பண்ணி பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு ஏற்படுத்தி அந்த 12 பேர் மேலும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் எம்எல்ஏவா விஜய் தாமுன்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பிறந்த நாளை இந்த திராவிட ஆட்சி நடக்கும் போதே நிறைய இந்த ரவுடி கும்பல் இருக்கானுங்களா, ரவுடி பசங்க, அவனுங்களுடைய கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னா பிறந்த நாளை நடு ராத்திரியில் நடு ரோட்டில் இந்த பட்டாக்கத்தி வச்சு கேக்கை வெட்டி கொண்டாடுற பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த திமுக திராவிட கும்பல். அதே இதை அப்படியே இன்றைக்கி அந்த எம்எல்ஏ இவ்வளோ நாள் அந்த பட்டாக்கத்தி வெட்டினவெல்லாம் பட்டாக்கத்தியை வச்சு கேக்கு வெட்டினவன் அத்தனை பேருமே பொறுக்கி பையனும் ரவுடி பையலும் தான். இங்கே அதே பொறுக்கி பைய ரவுடி பயலாக இருப்பானேன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இப்போ இதை பார்த்து தான் சொல்கிறேன் நான். உண்மையிலே அவரோட பின்புலம் என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தலைவருக்கே அவரோட பின்புலம் தெரியாதப்போ எனக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அவர் வெற்றி பெற்றுட்டு அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடுறது பட்டாக்கத்தியை வச்சு கேக்கு வெட்டி. உண்மையான காவல்துறை திராணி உள்ள காவல்துறையாக இருந்தால் அந்த எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு பண்ணி பார்ப்போம். எத்தனை பொறுக்கி பையன் மேலே நீ வழக்கு பதிவு பண்ணிக்கிற, எத்தனை பேரத்துக்கு உள்ளே வச்சு முட்டியை உடைச்சிருக்கிற, காலை உடைச்சிருக்க, கையை உடைச்சிருக்கிற. இந்த காவல்துறை ஒரு திராணி உள்ள புத்தி உள்ள காவல்துறையாக இருந்தால் அந்த எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு பண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர்லேயே இதே மாதிரி பாலியல் ஒரு பெண் குழந்தைய கடத்தியிருக்கிறாங்க இதே தாவேக உறுப்பினர். அப்போ இவனுங்க தூய்மையான அரசியல் தரப்போகிற, சுத்தமான அரசியல், பெண்களுக்கு பாதுகாப்பான அரசியலை தரப்போகிறேன்னு சொன்ன எல்லா பொறுக்கித்தனமும் உள்ள இந்த நாய்ங்க ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக என்னென்னலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு வார்த்தைகள் இருக்கோ, என்னென்ன தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னால் மக்கள் ஏமாறுவார்களோ, என்னென்ன கோட்பாடுகளெல்லாம் சொன்னால் மக்கள் ஏமாறுவார்களோ அத்தனையும் வாரி போட்டு ஒரு பண்டல் மூட்டையை கட்டி மக்கள் கண்ணு முன்னாடி காமிச்சு ஏமாத்திருக்கிறானுங்க. அதுக்கு இந்த மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க. இல்லை, அதை பெண்களும் தானே அதை விரும்புகிறாங்க. ஆமாம், இன்றைக்கி பெண்களுக்கு என்ன இன்றைக்கி வாக்குப்பதிவு செஞ்ச
அதாவது தாவேகாவுக்கு வாக்கு பதிவு பண்ண 90% மேற்பட்டவர்கள் புத்தி மழுங்கடிக்கப்பட்ட திரை போதையில் மட்டுமே மூழ்கி இருக்கின்ற, கஞ்சா போதையில் எப்படி மூழ்கி இருக்கிறவனுக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த தெரியாதோ, எப்படி அவனால் புரிஞ்சிக்க முடியாதோ, அது மாதிரி இந்த திரை போதையில் மூழ்கின இந்த 90% மூடர்கள்னால இன்னைக்கு தமிழ்நாடு மூழ்கடிக்கப்பட போகுது. இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த 1% கூட முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் திட்ட அறிக்கை அவ்வளவு படு மோசமானது. அந்த திட்ட அறிக்கைகளெல்லாம் நிறைவேற்றுறதுக்கே இவங்களால முடியாது. அப்படி முயன்று நிறைவேற்றினாலும் தமிழ்நாடு அதில் பாதாளத்தில் கடனில் திவாலாக்கப்படும். நன்றி.